ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜென்டிங் ஸ்கை வேர்ல்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோலாலம்பூரில் தான். நாங்கள் கேபிள் கார் யூஸ் பண்ணி தான் போனோம். 15 to 20 minutes ஆச்சு. ஹைலாண்ட்ஸ் ஏற ஏற வியூவெலாம் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை, ரொம்பவே சூப்பராக இருந்தது. லைட்டாக கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. சிங்கப்பூர், மலேசியா ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கேபிள் கார் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. வீடியோவில் பார்க்குறப்ப கேபிள் கார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரியும், ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. ரொம்பவே நார்மல் ஸ்பீடில் தான் போச்சு. இந்த வியூ பார்க்குறதுக்காகவே கண்டிப்பாக இங்கே வரலாம். ஹைலாண்ட்ஸ் மேலே ஏற ஏற ஃபுல்லாக ஃபாகாக தான் இருந்தது. ஃபைனலி ஜென்டிங் ஸ்கைலாண்ட்ஸ்க்கு வந்தாச்சு. உள்ளே வந்தோடனே ஒரு மால்குள்ளே என்டரான ஃபீலிங் தான் இருந்தது. ஏகப்பட்ட பிராண்டடான ஷாப்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய இருந்தது. உள்ளேயே ஒரு மினி தீம் பார்க்கே வச்சுருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். எல்லா ஏஜ் கேட்டகரிஸ்க்கும் ஏற்ற மாதிரி வித்தியாசமான ரைட்ஸ்லாம் உள்ளே வச்சுருந்தாங்க. இது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அவுட்டோர் ப்ளே ஏரியாவுக்கு போயாச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ஸ்டூடியோஸ் மாதிரி தான். ஏகப்பட்ட ஜோன்ஸ், ஏகப்பட்ட ரைட்ஸ் இருந்தது. நிறைய மூவியை பேஸ் பண்ணி தீம் வச்சுருந்தாங்க. ரொம்ப ஃபன்னாக, த்ரில்லிங்காக, ஜாலியாக இருந்தது. பட் அதே ப்ராப்ளம் தான், எங்கே போனாலும் க்ரௌட். நம்மளோட வெயிட்டிங் டைமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 45 to 50 minutes ஆகிடும். ஸோ நம்மளால் எல்லா ரைட்ஸும் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஆஃப்டர்நூன் ஒரு 2-3 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாக் ஆகி அப்படியே குளிர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் ஸ்வெட்டர் வேற எடுத்துகிட்டு போகல. ஓரளவுக்கு மேலே ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு. முக்கால்வாசி எல்லா ரைடையும் கவர் பண்ணிட்டோம். சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு பழையபடி கேபிள் காரில் ரிட்டர்ன் வந்தாச்சு. நீங்கள் மலேசியாவுக்கு ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.